ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். த்வத்ப்ரேரிதஸ்ததனு நந்ததனூஜயாதே த்வத்ப்ரேரிதஸ்ததனு நந்ததனூஜயாதே व्यत्यासमारचयितुं सहि शूरसूनुः व्यत्यासमारचयितुं सहि शूरसूनुः त्वां हस्तयोरधृत चित्तविधार्यमार्यैः त्वां हस्तयोरधृत चित्तविधार्यमार्यैः अम्बोरुहस्तकलहंसकिशोररम्यम् अम्भोरुहस्तकलहंस किशोररम्यम् त्वत्प्रेरितस्तदनु नन्दतनूजयाते व्यत्यासमारचयितुं सहि शूरसूनुः त्वत्प्रेरितस्तदनु नन्दतनूजयाते व्यत्यासमारचयितुं सहि शूरसूनुः त्वां हस्तयोरधृत चित्तविधार्यमार्यैः अम्बोरुहस्तकलहंसकिशोररम्यम् त्वां हस्तयोरधृत चित्तविधार्यमार्यैः अम्भोरुहस्तकलहंसकिशोररम्यम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். தத் அனு அதன் பின், சக சூரசேனுகு சூரசேனரின் மகனான அந்த வசுதேவர், த்வத் பிரேரிதக ஹி உங்களுடைய தூண்டுதலாலேயே கட்டளையினாலேயே, நந்த தனூஜயா நந்தகோபரின் மகளையும், வியத்யாசம் ஆரச்சயித்தும் உங்களையும் இடம் மாற்றி வைக்கும் பொருட்டு, ஆரியைகி சித்த விதாரியம் சான்றோர்களால் மட்டுமே உள்ளத்தில் வைத்து தாங்கக்கூடியவரான, துவாம் உங்களை, ஹஸ்தயோகோ தன்னுடைய 2 கரங்களிலும், அம்போரு ஹஸ்த தாமரை மலரில் இருக்கும், கலஹம்ச கிஷோர ரம்யம் அரச அன்னக்குஞ்சு போல அழகு மிகுந்தவராக, அத்ருத ஏந்திக் கொண்டார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். त्वत्प्रेरितस्तदनु नन्दतनूजयाते व्यत्यासमारचयितुं सहि शूरसूनुः त्वां हस्तयोरधृत चित्तविधार्यमार्यैः अम्बोरुहस्तकलहंसकिशोररम्यम्. வசுதேவர் பலவாறாக பிரார்த்தனை செய்த பிறகு கிருஷ்ணர் வசுதேவருக்கு என்ன கட்டளையிடுகிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் சொல்கிறார். உங்களை நந்தகோபரோட இல்லத்தில் விட்டுவிட்டு நந்தகோபரோட மகளான யோகமாயையை சிறைச்சாலைக்கு கொண்டு வந்து விடுமாறு கூறினீர்கள். சான்றோர்களால் மனத்தால் மட்டுமே தாங்கக்கூடியவராகிய உங்களை அந்த பாக்யசாலியான வசுதேவன் தன் தாமரை போன்ற கைகளில் அன்னக்குஞ்சினை போல இருந்த உங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் என்று சொல்கிறார். பட்டதிரிகள் திரும்ப திரும்ப வசுதேவருக்கு கிடைத்த அந்த ஒப்பில்லாத பாக்கியத்தை வியந்து போற்றுகிறார். வசுதேவர் தன் ஊனக்கண்களால் பகவானை பார்க்க முடிஞ்சதையும், கைகளில் எடுத்து ஏந்தி அந்த அழகிய மென்மையான உடம்பை தொட்டு பேரானந்தம் பெற்றதையும் வியப்போடு ரசிக்கிறார்.